அனைவருக்கும் வணக்கம். இது திருவெண்காடு, புதனுக்கு உரிய ஸ்தலம் திருவெண்காடு. நம்ம திருச்சியிலேருந்து வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மயிலாடுதுறைக்கு அடுத்ததாக சீர்காழி. நம்ம சீர்காழியிலேருந்து இதுக்கு நேரடியாகவே பஸ் இருக்குது திருவெண்காடு கோவில் வர்றதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் அருள்மிகு சந்திர தீர்த்தேஸ்வரர் சன்னதி, ஆலமர விநாயகர் சன்னதி, தலவிருட்சம், பஞ்சமூர்த்தி மண்டபம் இதெல்லாம் இருக்குது. இதுனா பிரசாதங்கள் கொடுக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல தான் புத பகவான் திருவெண்காட்டில் நவகிரகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா புதனுக்கு தனி சன்னதி இருக்கக்கூடிய ஆலயம் தான் திருவெண்காடு. நீங்கள் எப்படி வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்சியிலேருந்து மயிலாடுதுறைக்கு அடுத்தது சீர்காழியிலேருந்து டவுன் பஸ் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி இந்த இடத்துக்கு இருக்குது. திருவெண்காடு வர்றதுக்கு அடிக்கடி டவுன் பஸ் வசதி இருக்குது. திருச்சியிலேருந்து மயிலாடுதுறைக்கு காலையில் ட்ரெயின் இருக்குது, 5:35க்கு ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் இருக்குது. அதில் 70 ரூபா தான் டிக்கெட்டு. அங்கேருந்து வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு 15 ரூபா டிக்கெட்டு. திருவெண்காடு நீங்கள் சுவாமி தரிசனம் செய்யலாம். இது பார்த்திங்கன்னா பிரசாத கடை. இங்கே இருக்கக்கூடிய சிவனுடைய பேர் ஸ்வேதாரண்யேஸ்வரர். ஆமாம், அவங்க தான் பேர். பிரம்ம வித்யாம்பாள் அம்பாள் பேர். இப்போ நம்ம கரெக்டாக இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மேற்கு ராஜகோபுரத்துக்கிட்ட தான் இருக்கோம். நம்ம மேற்கு ராஜகோபுரத்துலேருந்து நியர்பை தான். மேற்கு ராஜகோபுரத்துலேருந்து வடக்கு திசையில் தான் அந்த புத பகவான் சன்னதி அமைஞ்சிருக்கு. திருவெண்காடு திருச்சியிலேருந்து மயிலாடுதுறையிலேருந்து சீர்காழி டு பூம்புகார் போகிற வண்டியில் ஏறணும். சீர்காழி டு பூம்புகார் போகிற வண்டியில் ஏறினீங்கன்னா திருவெண்காடு.